போலீஸ் பண்ணுற அராஜகத்தை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். தடுக்காதீங்க சார். என்ன தடுக்கலண்ணா, அது என்னன்னு கேட்டுருவோம். 2 நிமிஷம் வாங்க. நீங்கள் பைக்கு கொடுங்க, என்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் பைக் கொடுங்க. ஸ்டார்ட் பண்ணவா? என்ன டீடைல் கேட்டுருவோம் சார். சார் கேட்டு சார் வண்டி இங்கே 15 நாளாக டெய்லி வந்துட்டு சரி சார், அது பைக் கொடுக்கல. நான் பிரச்சனை பேசுகிறேன், நீங்கள் சொல்லுங்கள். போலீஸ் என்ன அராஜகம் பண்ணுன்னு தெரியுன்ற நாட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. இருங்க இருங்க. என்ன பேசுறது கூட உங்கள்கிட்ட பர்மிஷன் ஆகணுமா? அப்புறம் அஜித் மாதிரி அடிப்பீங்களா? ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவோம் வாங்கன்னு சொல்கிறோம். ப்ராப்ளத்தை நீங்கள் போய் சால்வ் பண்ணுங்கள். என்ன நடந்துச்சு 15 நாளாக தான் நான் சொல்ல போகிறேன். நான் சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான் சார், பண்ணிடுவோம். நீங்கள் 15 நாளாக சால்வ் பண்ணியிருக்கணும் சார். சரி சார், சரி வாங்க சார், வாங்க சால்வ் பண்ணிடுவோம் சார். அது ஒன்றும் இஷ்யூ இல்லை சார், வாங்க சார். சவுக்கு மீடியா கடந்த 2 ஆண்டுகளாக தமிழக அரசாலும் தமிழக காவல்துறையாலும் எத்தகைய துன்புறுத்தல்கள், எத்தகைய கொடுமைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். என் வீட்டில் மலம் ஊற்றப்பட்டது, சாக்கடை ஊற்றப்பட்டது, என் மீது பொய் வழக்கு போடப்பட்டது, கஞ்சா வழக்கு போட்டப்பட்டது, 2 முறை குண்டர் சட்டத்தை நான் சந்தித்திருக்கிறேன். இதற்கெல்லாம் பிறகு ஒரு அலுவலகம் கிடைத்து இந்த அலுவலகத்தில் தொடர்ந்து என்னுடைய மீடியா பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன்.